பண்ணாலும் சரி, நான் என்னோட குரல ஒடுக்குறதாவோ, இல்ல பின்வாங்குறதாவோ இல்ல. ஏன்னா, நான் மாணவர் பருவத்துல இருந்தே வழக்குகளையும் சிறைக்கும் போயிட்டு தான் இருக்கிறேன். அப்பையில இருந்தே காவல்துறை பாக்குறது, தடியடி வாங்குறது எல்லாம் பண்ணிருக்கேன். அதனால ஒரு வழக்கு பார்த்து பயந்து உங்களுக்கு எல்லாம் நான் பயப்படுன்ற இதே கிடையாது. நீங்க தாராளமா சண்டை போடுங்க. சண்டை போட்டு ஜாலியா சண்டை போட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளோட தோழர் சேப்பாரா என்ன சொல்றாருன்னா, ஒரு வழக்கு வாங்கி பயந்து ஓடுற உங்களை மாதிரிலாம் நான் பயந்து ஓடுற ஆள் கிடையாது, நான் பல வழக்குகள் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். மாணவர் பருவத்திலிருந்தே அவர் வழக்குகள் வாங்கிட்டு இருக்காராம். ஸோ அவங்க பண்ண தப்பாவே இருக்கட்டும், நீதிபதியோட தீர்ப்பை அகேன்ஸ்டா அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அவங்க தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க போறது இல்லை. கரெக்டா? அடிப்படை அரசியல் சொல்லி கொடுத்திருந்தா, அடிப்படை சட்டம் சொல்லி கொடுத்திருந்தா அவன் பண்ண போறது கிடையாது. நீங்க எதுக்கு பண்ணிட்டு போனீங்கன்னு நமக்கு தெரியாது. பள்ளி பருவத்திலேயோ மாணவ பருவத்திலேயோ எதுக்கு ஜெயிலுக்கு போவாங்க ஒருத்தன்? நான்லாம் போனது கிடையாது. சார் போயிருக்கீங்கன்னா நிறைய ஊதுவீங்க போலயே. அது கெத்தா சொல்லியிருக்காரு, நான்லாம் மாணவர் பருவத்திலேயே ஜெயிலுக்கு போனேன். அப்படி போனதுனால என்னமோ நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க, அது ரொம்ப தப்பு. மாணவர் பருவத்துல நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா அது உங்களோட கொழுப்பு, அதனால நீங்க போயிருப்பீங்க. இவன் ஒருத்தவங்களுக்காக குரல் கொடுத்ததால போனான், அவனுக்கு அது தப்பா சரியான்றது கூட தெரியாது. நீதிபதியோட தீர்ப்பை எதிர்த்து பேசுறது கரெக்டா தப்பான்றது கூட அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால அவன் தெரியாம பண்ணிட்டான். அதை எஜுகேட் பண்ணுங்க, வார்னிங் கொடுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. அதுக்கு அவன் மேலே கேஸ் பண்ணா சரியாயிடுமா அப்படின்னு பார்த்தா, இப்போ கொடுத்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு அகேன்ஸ்டா நிறைய 200 rupees எல்லாம் சேர்ந்து அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. நூலுங்கிறாங்க, குடுமிங்கிறாங்க. அதெல்லாம் ஏங்க அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் பண்ணலாமே.